26வது கணக்குமா முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம்னு கேக்குறாங்க, சிக்மா கேக்குறாங்க. என்ன எண்கள்? இயல் எண்கள். அப்ப முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிக்மாவுக்கான ஃபார்முலா தெரியணும். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ இயல் எண்கள் சொன்னாலே நீங்கள் ரெண்டாவது படத்தில் படிச்சிருப்பீங்க. அந்த இயல் எண்கள்லாம் n எடுத்து படிச்சிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணால் அந்த தரப்புல எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்து போடலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதுதான் சமயம். ஆனால் அவங்க 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வேறு வழி இல்லை, சொல்லணும். ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு. மற்றபடி ஆன்சர் எடுத்து நேராக போட்டால் 1 மார்க் கிடைச்சிடும் தான். ஆனால் நமக்கு வழிமுறைகள் தெரியணும். ஸோ 5 மார்க் ரேஞ்சுக்கே நம்ம படிக்கலாம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மானா கூடுதல், இந்த சிக்மானா திட்ட விளக்கம், இந்த சிக்மானா கூடுதல். எக்ஸ் என்ற தரவுகள், எக்ஸ் என்ற தரவுனா இருக்கும் வர்க்கம், ஸ்கொயர்னா வர்க்கம். அப்போ அந்த முதல் 21 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்ப என்ன பண்ண போறோம்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது? n into n plus 1 into 2n plus 1 by 6. ரைட்? இப்போ இல்லைங்க மிஸ், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஈஸியாகவே நம்ம போடலாம். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வர்க்கங்களின் கூடுதல். அப்போ வர்க்கம்னாது 21 இயல் எண்கள். முதல்ல சொல்லிட்டாங்க, 1ல தான் தொடங்க அர்த்தம். சிக்மா 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு எந்த நம்பர்? 21. அடுத்த நம்பர் என்னது? 22. ரெண்டுத்தையும் கூட்டுங்க 43. மூணுத்தையும் பெருக்கி யாரால் வகுக்கணும்? 6ஆல வகுக்கணும். பை n அப்படிங்கிறது எண்ணிக்கை. பை n. அப்போ ஏற்கனவே பை போட்டோம். n எண்ணிக்கை எத்தனை உறுப்புகள் இருக்கு? 21 உறுப்பு. 21 இன்ட்டு. ஓகேவா? இந்த 21 21 ஆயிடுச்சு, கேன்சல். மேலே இருக்கு பெருக்களுக்கு, அதனால கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 3 2 6 எல்லாம் பேருக்குள்ள வச்சுக்கோங்க. 22 இன்ட்டு 43 பை 6. ஓகே, இப்போ சிக்மா எக்ஸ் இயல் எண்களின் கூடுதல். அப்போ 21 இயல் எண்களின் கூடுதல். நான் ஃபார்முலா வெறும் என்னது? ஒரு எண்ணையும் அடுத்த எண்ணையும் போட்டு பெருக்கணும், 2ஆல வகுக்கணும். இங்க பை n போட்டோம்னா எத்தனை உறுப்புகள் இருக்கு? 21 உறுப்புகள் இன்ட்டு 21. 2 போட்டா நமக்கு இன்ட்டு 21. ஏன்னா ஏற்கனவே பை இருக்கு. 21 21 கேன்சல். 1 2 11 2 22. இங்க ஆன்சர் 11. இங்க கூட ஷார்ட் பண்ணிக்கலாம். 3 2 6 11 2 22. 11 இன்ட்டு 43 பை 3. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாம். இப்போ என்ன ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை n. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை n என்னங்க வந்து பாருங்க, 11 இன்ட்டு 43 பை 3 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை n. சிக்மா எக்ஸ் பை n எவ்வளோ வந்துருக்கு நமக்கு? இங்க சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை n, இது சிக்மா எக்ஸ் பை n என்ன வந்துருக்கு? எனக்கு 11 வந்துருக்கு. அப்போ 11 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 11 இன்ட்டு 11 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 11 இருக்கு, இங்கே 11 இருக்கு. நான் வெளியே எடுத்துறேன். 11 வெளியே எடுத்துருக்கான். 43 பை 3 மைனஸ் 11 வரும். இந்த 11 வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னாவே டக்குன்னு இங்கே ஒரு 11 பெருக்கிங்க. 3 11 33 போட்டுக்கலாமா? இங்கே பெருங்க 3 11 33. ஒரு பின்ன எண், ஒரு மொழி எண், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடணும். இப்போ சாமி பொதுவாக எடுத்தல, பொதுவாக எடுத்தா என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போடணும், கேன்சல் பண்ணணும். ஒரு 11 11 ஒரு 11 11. ஓகே, பொதுவாக எடுத்துட்ட 11 கேன்சல் பண்ணியாச்சு. 43 பை 3. இங்கே வெறும் 11 தான் இருக்குது. மைனஸ் இருக்குது, பெருக்கணும் 33. 43 வந்து 33 கழிச்சா மீதி 10 பை 3. ஏன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு தான் போடணும். இப்போ நேராக பெருக்கிக்கலாம். பை 11 110. 110 3ஆல வகுக்க போகிறேன். 110 3ஆல வகுத்தா 3 3 9. 11 9 கழிச்சா 2. 6 18. மீதி 2 0. கடகனா 0 செகண்ட் 0 சேர்த்தா புள்ளி வைக்கிறேன். மறுபடியும் அது போயிங்க இருக்கும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.7 வச்சுக்கிறேன். ஏன்னா 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? 1 அடிச்சுட்டு 1 கூட்டிக்கிறேன். சாரி 6 அடிச்சுட்டு 5க்கு மேலே இருந்தால் 1 கூட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.7. இப்போ பாரு சிக்மா தோராயமாக போட்டுக்கலாம். ஓகே, முழு எண் மட்டும் பாருங்க 36. முழு எண் 36. அப்போ இங்கே தசம எண் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு எண் மட்டும் 36. எதனுடைய ஸ்கொயர் ரூட்? 6னுடைய ஸ்கொயர் ரூட். அதான் அங்கே தோராயமாக நான் போட்டாச்சு 6.
ஒரு வேளை நீங்கள் 2 மார்க் தான் மிஸ் ஃபார்முலா எழுதிடுறோம், ஃபார்முலா எழுதிட்டு இதை எழுதுனா மார்க் என்னன்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கணக்குக்கு போகும்போது நீங்கள் தெளிவாக போட்டிருந்தீங்கன்னா ஓகே இந்த குழந்தை வந்து தெளிவாக போட்டிருக்குன்னு நினைப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த குழந்தை ஏதோ வேறு என்னமோ தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மார்க்கை கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை.